நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வீணை. பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சமான இன்ஸ்ட்ருமெண்ட் வீணை தான் எப்போவுமே. திரை இசை அப்படின்னு பார்க்க போனால் இளையராஜாவனுடைய ஆரம்பகால படங்களில் காயத்ரி வாசிச்சுட்டு இருந்தப்போ இளையராஜா வந்த புதுசில் ஒரு முதல் 3 வருஷங்களுக்கு வீணை நிறைய அவரோட பாடல்களில் இடம்பெற்று வந்தது. வீணை கொடுக்குற அந்த இன்பம் பர்சனலாக எனக்கு த மோஸ்ட் ஃபேவரட் இன்ஸ்ட்ருமெண்ட். என் காதில் விழுகிற மிக இனிமையான இசைன்றது வீணையிலேருந்து வர இசையாக தான் இருக்கும். இந்த ரொம்ப அற்புதமான பாடல் ஒன்று இருக்கு, இந்த காற்றினிலே வரும் கீதம். யார் வாசிப்பாங்க? அவங்க வாசிப்பாங்களா? எங்க இருக்காங்க? ஓ, குட்டி பாப்பா, கம் கம் கம், கை தட்டுங்க. குட்டி கீதம் ஒன்று வருது, காற்றிலே வரும் கீதம் வாசிக்க. உங்க பேர் என்ன? சாருலதா. ஓகே. இது என்ன, இது எப்படி தூக்குவ? ஓ, அங்க அந்த வண்டியில வச்சுப்பா. ஓகே. யா. கிளாஸ் எக்ஸலன்ட். ஆக்சுவலா நீங்க 2 பேரும் உட்கார்ந்துருக்க இந்த காட்சி அழகா இருக்கு. ஒரு வீணை, அந்த வீணையை கத்துக்கிட்ட ஒரு பாட்டி, அதை தன்னுடைய பேத்திக்கு சொல்லி கொடுக்குற அந்த ஒரு மனநிலை, அந்த அது இசைக்கு நடுவில் ஒரு உறவு இருக்கு. மியூசிஷியன்ஸ் வந்து 2 வகையான மியூசிஷியன்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து இசையை வந்து நோட்ஸாக பார்க்குறவங்க, அந்த சுரங்களாக அதை பார்க்குற மியூசிஷியன்ஸ் இருக்காங்க. இன்னொரு வகையான மியூசிஷியன்ஸ் வந்து அதை ஒரு உணர்வாக பார்க்குற மியூசிஷியன்ஸ் இருக்காங்க. இவங்க வந்து இந்த அம்மா வந்து இசையை உணர்வாக பார்க்குற அது அவ்வளோ மென்மையாக வாசிக்கிறாங்க. அவங்க வீணை வந்து ரொம்ப ஹார்ஷாகவும் சவுண்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒன்றும் அவ்வளோ சாஃப்டான இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் விட்டால் ஹார்ஷாக சவுண்ட் ஆகக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அவ்வளோ சாஃப்டாக வாசித்தாங்க. அதே உணர்வோடு அந்த குழந்தைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப குழந்தை வாசிக்கிறதுல எனக்கு ஒரு பயங்கரமான ஃபீல் தெரியுது. அடுத்து நம்ம கேட்க போற இசைக்கருவி சாரங்கி. சூப்பர். மனோன்மணி, நீங்க எந்த ஊர்? நீங்கள் எந்த ஊர்? சென்னை. சென்னை தான். பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். லோக்கல் சென்னை தான். இந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்க விரும்பி கத்துக்க என்ன காரணம்? எனக்கு தில்ருபா வாசிக்க தெரியும்.
ஸோ ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப கஷ்டம் அதை விடன்னு சொன்னாங்க. சரி இது எப்படி தான் இருக்குது ட்ரை பண்ணலான்னு ஹஸ்பண்டோட சப்போர்ட்டோட இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி இப்போ டெல்லியில் போய் உஸ்தாத் சபீர் கான் அவர்கிட்ட போய் கற்றுட்டு இருக்கேன். ஓஹோ, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு உங்களுக்குமான பாண்ட் எப்படிப்பட்டது? அதான் இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னா கூட எடுத்துகிட்டு போயிடுவேன். ஊருக்கு எங்கன்னா போகிறேன்னா ஒரு 2 டேஸ் நான் யோசிப்பேன் எப்படி இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துகிட்டு போயிடலாமா ஊருக்கும் சேர்த்து. ஸோ டெய்லி எனக்கு கூடயே இருக்கணும். ஓ, இது எப்போ கூட இருக்கணும். அப்போ தான் எனக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இல்லை எங்கன்னா ஊருக்கு போயிட்டேன்னா ஐயோ வாசிக்கலையே 2 டேஸ் ஆச்சு டச் இல்லை, அந்த மாதிரி ஒரு கவலை இருக்கும். இந்த மியூசிக் ஒரு ஒரு டீப் மெடிடேட்டிவ் மூடுக்கு கொண்டு போகிறத உணர முடிகிறது. இதை கண்ணை திறந்துக்கிட்டு கேட்க முடியும்னு தோணலை. இதை கேட்குறப்போ ரொம்ப ஒரு 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 ஆழ்நிலை தியானத்துக்கு ஒரு கரெக்டான ஒரு வழியாக தெரிகிறது. ரொம்ப சோல்ஃபுல். உங்களுக்கு எப்படி இருந்தது இதை கேட்குறப்போ? ரொம்ப அழகாக இருந்தது. ஆக்சுவலி என்னோட ஃபேவரட் சாங் கூட உறவுகள். எனக்கும் ஏதாவது பெயின் ஏதாச்சும் இருந்தால் என்னோடய பியானோவில் உறவுகள் வாசித்து நானே கூட அழுவேன். அவ்வளோ ஒரு நல்ல சாங் அது. ஸோ பியானோவில் விட இது அப்படியே பேசுகிற மாதிரி இருக்குது, அப்படி அழுகுது, அப்படி சிரிக்கிற அவ்வளோ அழகான ஃபீல். நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வாசிந்தாங்கன்னா நான் அழுதுருப்பேன். அவ்வளோ நல்லா ப்ளே பண்ணாங்க. குமாரம்பாயிரம் கொடுங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது. நான் சரங்கி முன்னாடி கேட்டிருக்கேன். நாராயண்ஜி தான் வந்து இதை ரொம்ப பாப்புலர் ஆக்குனார். எனக்கு இந்த இசைக்கருவி ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணம்னா இது ரொம்ப ரொம்ப பழமையாக ஒரு 300-400 வருஷம் வாழ்ந்த ஒரு மனுஷனோட குரல் ரொம்ப காலம் ஆகி போனால் எப்படி மாறுமோ அந்த மாதிரி இருக்கும். மற்ற இசைக்கருவிகள் வந்து நம்ம பின்தொடர்ந்து போக வேண்டியிருக்கும். சில இசைக்கருவிகள் வந்து அந்த நோட் அது என்ன சொல்லுது அந்த மாதிரி போகணும். இது வந்து அது மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்ம நேராகவே கொண்டு போயிடும் அந்த மாதிரி ஒரு இசைக்கருவி. அது இல்லாமல் எனக்கு இந்த இசைக்கருவியோட அந்த ஸ்ட்ரக்சர் ஆர்கிடெக்ட் பெரிய மாளிகை மாதிரி தான் அமைப்பே வந்து ஒரு பெரிய மாளிகை மாதிரி தான் இருக்குது. அது எனக்கு ரொம்ப வேப்பான விஷயம். நான் சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து முன்னாடி செஞ்சுருக்கேன். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ரொம்ப டஃப். என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் பண்ணுவார், அவர் வேறு சில இசைக்கருவிகள் பண்ணுவார். இது வந்து ரொம்ப டஃப், செய்கிறதும் ரொம்ப டஃப். ரொம்ப குறைவான ஆட்கள் தான் இன்றைக்கி இருக்காங்க, ராஜஸ்தான் இந்த பகுதியில் தான் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான இசைக்கருவி. எனக்கு இந்த இசைக்கருவியில் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த வீணை இந்த மாதிரி இசைக்கருவியில் வந்து முக்கியமாக இசைக்கு ரொம்ப அடிப்படையாக தேவை வந்து ஒரு வெற்றிடம் தான் அப்படின்னு தோணுது. இந்த இசைக்கருவி உருவாக்குற ஃபீலும் பார்த்திங்கன்னா ஒரு வெற்றிடம். இவங்க ரொம்ப சோகம் இந்த மாதிரியான ஒரு துயரத்தில் வாசித்தாங்க. நிறைய மாடங்கள், பெண்கள் தனியாக கூந்தல் அலைய விட்டுட்டு நிற்கிற நிறைய இமேஜினேஷன்ஸ் வந்து உருவாயிடுச்சு. அவங்களுடைய காதலுடைய துயரத்தை வந்து நம்மளும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷம்.